தாவேக்காவோடு இனிமே விசிக இணைந்தே பயணிக்கும் அப்படின்னு தமிழ் தேசிய மாநாடு உளுந்தூர்பேட்டை பிரம்மாண்டமான மாநாட்டில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி கூட்டணியை உறுதிப்படுத்தி அறிவிச்சாரு விசிகாவுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன்க. அவருடைய பிறந்த நாள்ல இப்படியான ஒரு ஸ்வீட்டை கொடுத்திருந்தாரு. இதுதான் பாமக தரப்பை அப்செட் ஆக்கியிருக்கு. குறிப்பா அதனுடைய தலைவர் மருத்துவர் திரு அன்புமணி ராமதாஸ் தரப்பை அப்செட் ஆக்கியிருக்கு. எங்க அண்ணன் அப்செட் ஆக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க விசிகாவினர். ஆனா இந்த கேமே தாவேக்காவில் ஆடப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தாவேக்காவினர். அதாவதுங்க, எப்படியாவது திருமதி சௌமியா அன்புமணி அவங்கள தமிழ்நாடு அமைச்சராக்கிடணும் அப்படின்னு பாமக சில காய் நகர்த்தல்களை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. தனிப்பெரும்பான்மை தாவேக்காவுக்கு இல்லாததால எப்படியும் இந்த கூட்டணிக்கு அவங்க வருவாங்க, கூட்டணிக்கு அழைப்பாங்க அப்படின்னு சில கணக்குகள் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் சாஃப்டாக தான் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள்ல தாவேக்கா அரசாங்கத்தை வரவேற்றும் பாராட்டியும் பேசிட்டு இருந்தாரு அன்புமணி ராமதாஸ். அதற்கேற்ற மாதிரியே முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகட்டும், அமைச்சர் திரு ஆனந்த் ஆகட்டும் கூடுதல் நெருக்கத்தை பாமக கிட்டையும் காட்டிட்டு இருந்தாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 பட்டியல் சமூக அமைச்சர்கள் இருக்காங்க. இதனால இங்க பாசிட்டிவ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர், எம்பிசி சமுதாயத்தினர் கிட்ட ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் உருவாகிடக்கூடாது. அப்ப அவங்கள சரி கட்டணும் அப்படின்னா குறிப்பா வட மாவட்டங்கள்ல அறுதி பெரும்பான்மையாக இருக்கின்ற வன்னியர் சமூகத்தினருடைய வாக்குகளையும் இந்த பக்கம் அறுவடை செய்யணும். இனி வரும் காலங்கள்ல இடைத்தேர்தலில் கூட ஒரு 2 தொகுதிகள் அவங்களுடைய வாக்குகள் கணிசமா இருக்கக்கூடிய தொகுதிகள். ஸோ இப்படிலாம் கணக்கு போட்டு பாமகவோட நெருக்கம் காட்டினாங்க. முக்கியமா தகைசால் தமிழர் விருதை இப்ப லேட்டஸ்டா முன்னாள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவருக்கும் அறிவிச்சிருந்தாங்க. சௌமியா அன்புமணி அவர்களுடைய தந்தையார் தான் அவரு. இதன் மூலமாக கொஞ்சம் அவங்கள கூல் பண்ண மாதிரி ஸோ ஒரு பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்து தான் விசிக கொஞ்சம் ஜெர்க்கானாங்க. உடனடியாக அவங்க கூட்டணியும் இப்போ உறுதிப்படுத்தி அறிவிச்சிருக்காங்க. இதில் தான் எங்கள் அண்ணன் விஜய் அவருடைய ஆட்டமே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னென்னா, இங்கே அப்பப்போ நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், ஆனால் இல்லை திமுகவும் பரவாயில்ல இவங்களும் பரவாயில்ல, இப்படி மாறி மாறி தினந்தோறும் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் பேசிக்கிட்டே இருந்தார் இல்லையா தொல் திருமாவளவன். அதாவது இதை வச்சுக்கிட்டு கூட்டணிக்குள்ளார் இருந்துகிட்டே சில பல நெருக்கடிகளையும் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப உறுதியா கூட்டணின்னு அவரை அறிவிக்க வைக்கணும், இனிமே இப்படிதான் ரூட் எடுக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த பக்கம் பாமக சைடு கொஞ்சம் பாசிட்டிவ் இம்பாக்டை கிரீன் சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இவரு வழிக்கு வந்துட்டாரு அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க தாவேக்காவினர். புது கணக்கு சொல்றாங்க. இப்படியாகத்தான் இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்டையும் அவங்க தன்னுடைய ஆட்டத்தை முன்னெடுத்தாங்களோ அது இவங்கள யூ டர்ன் போட வச்சிருக்கோ.